இப்போ 22ஆம் தேதி சீமான் வீட்டை முற்றுகிட வேண்டும், திராவிட இயக்கங்களே ஒன்று சேருங்கள் ஒரு பெரிய அறைகோவல் வந்திருக்கிறது. சீமான் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கிறாங்களே, இது எங்க முடியும் ஐயா? என்ன இதை பத்தி நினைக்கிறீங்கன்னு? முரசொலியில் என்ன எழுதுனாங்க? 10 கேள்வி கேட்டாங்க. யாரு கேட்டது? ஐயா அவர்கள், கலைஞர் ஐயா அவர்கள். அவர் தான் முரசொலி ஆசிரியர். 10 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஏதாவது ஒண்ணுன்னா அரசியல் கருத்தியலை தாண்டி இந்த பிறப்பை பற்றி பேசுவது என்பது திராவிட மாடல். இப்போ சீமான் வீட்டு வாசல்ல வந்து திராவிட இயக்கங்கள்னு நீங்க சொல்றது யாரு? இந்த வழக்கமான இந்த மாசம் அலவன்ஸ் வாங்குற அந்த அல்லக்கைகள், அலவன்ஸ் அல்லக்கைகள் அப்படின்னு சொன்னா போதும். முதல்வர் கண்காட்டி இருந்தால், முதல்வர் மட்டும் கண்காட்டி இருந்தால் கவர்னரின் ட்ரௌசரை கிழித்திருப்போம் என்கிறாரே முன்னாள் திமுக அமைச்சர் சத்தியமூர்த்தி. எனக்கு என்ன புரியலன்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த திராவிட மாடல்ல எதையாவது அவுக்கணுங்கிறது தான் இவங்களுடைய மாடலே. உறவு முறை குறித்து ஈவேரா பேசியது அறிவுபூர்வமானது என்கிறாரே திருமாவளவன். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா திரிசக்தியாரே? அவருக்கு தோலுக்கு நிகராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் எம்பி இருக்கிறாரு, தாய்மண்ல எழுதினாரு. அதுதானே ரவிக்குமார் தான் இப்ப எம்பி. ரவிக்குமார் தாய்மண்ல எழுதின அந்த முழுக்கற்றையும் வந்து ஒரு தடவை திருமாவளவன் படித்தாரானால் நன்றாக இருக்கும். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திரிசக்தியார் நிகழ்ச்சி 3வது பகுதி சனிக்கிழமைக்கு தொடங்குறது. ஐயா அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ராவண நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் கேள்வியே வந்து என்னன்னா, உங்களுக்கு சீனிவாசன் சென்னை கொளத்தூர்ல இருந்து தான் கேட்கிறாரு. வருகிற 22ஆம் தேதி எப்பவுமே முதல்வர் தொகுதிக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்க தொகுதி முதல்ல மனசுல வச்சுக்க. எங்க தொகுதி, உங்க தொகுதி, எங்க முதல்வர் தொகுதி, நம்ம முதல்வர் தொகுதி. ரைட்டு, கேளு. என்னன்னா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் ஒரு பக்கம். 22ஆம் தேதி சீமான் வீட்டை முற்றுகிட வேண்டும், திராவிட இயக்கங்களே ஒன்று சேருங்கள் ஒரு பெரிய அறைகோவல் வந்திருக்கிறது. சீமான் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கிறாங்களே, இது எங்கே முடியும் ஐயா? என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிறாரு. அது பேசிட்டு போகலாங்களான்றதுக்காக தான். இல்லை, அதாவது சீமான் அவர்கள் பெரியாரை வந்து இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சீமான் நிறைய பேசிட்டாரு, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது அதுக்கு துரைமுருகன் வந்து அண்ணாமலை, அதே மாதிரி அண்ணாமலை வந்து சீமானை வந்து ஆதரவு தெரிவித்து அவர் பேசியது உண்மைதான். அந்த காலகட்டம் தாண்டி ஆதரவு சொல்றாங்க, ஆதரவு சொல்லிக்கிறாங்க. அவங்கலாம் இந்துத்துவ கோஷ்டிகள் எல்லாம் சீமானை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து துரைமுருகன் வந்து இவருடைய பிறப்பிலேயே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. அதுக்கு பதில் அவர் வந்து என்னுடைய பிறப்பில்னா, இந்த பிறப்புல சந்தேகங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, திமுக பிரிஞ்ச போது பெரியார் வந்து ஈவேரா வந்து என்ன பண்ணாரு, அண்ணாதுரையுடைய பிறப்பை நம்ம வந்து அதை ஆதரிக்கல. யாரையுமே பேசுனதை சொல்றோம். நம்ம வந்து யாரையும் வந்து பர்சனலாக அப்படி வந்து தாக்குறத வந்து யாரை தாக்கினாலும் அது வந்து அநாகரிகமானது அப்படின்ற நம்பிக்கை கொண்டவர்கள் நம்ம. அப்போ வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணாரு, திண்ணையில் வந்து படுத்த, யார் சொல்றீங்க? ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள். தப்பு அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, பெரியாருன்னு தான் சொல்லணும்னு அவங்க வந்து பெரிய அளவில் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. திரும்ப பேசுறீங்க நீங்க. ஏன் சினிமா வெளியே ஆந்திரா இருப்ப சினிமா வெளியிறதுக்கு மட்டும் ஒரு காலத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், நான் வெகுளியான ஒரு சுபாவம் கொண்டவன், ரொம்ப வெகுளினா உங்களுக்கு நல்லா தெரியாது. இப்போ தளபதின்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை. இப்போ வந்து அவர் வந்து நான் தளபதி பேசுகிறேன்னு சொல்றாரா, இல்லை தளபதின்னு யாராவது சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மரியாதையா சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? இப்போ யாராவது தளபதின்னு சொல்றாங்களா? சொல்றது இல்லைல்ல. ஒரு காலத்தில் தளபதின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் தளபதின்ற மாதிரி பெரியார்னு சொல்றீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா தானே பெருமையா இருக்கு. அவரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏற்கும்போது கையெழுத்து போட்டு பெருமையுடன் சொன்னார் இல்லையா? கருணாநிதி ஸ்டாலின். அந்த மாதிரி ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள்னு பெருமையா சொல்றேன். என்ன போய் நீங்க வந்து ஏன்னு கேள்வி கேட்குறீங்களே.
நான் திராவிட மாடலுக்கு கொஞ்சமாவது நான் வந்து அனுசரித்து போகக்கூடாதா? சரி சரி, இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறீங்கன்னா, அவங்க வந்து அப்போ வந்து ஈவேரா அவர்கள் என்ன பண்ணார், அண்ணாவுடைய பிறப்பை கேவலைப்படுத்தி அவரும் பாரதிதாசனுடைய குயில் பத்திரிகையிலும் இவருடைய விடுதலை பத்திரிகையிலும் வந்து அண்ணாவுடைய பிறப்பை கேவலப்படுத்தி அநாகரிகமாக எழுதினார்கள். அதே மாதிரி என்ன எழுதினாங்க, இந்த என்னமோ ஒரு பக்கம், அது என்ன பக்கம்னு சொன்னாலே ஆபத்துன்ற அளவுக்கு அந்த பக்கம் எல்லாரும் இப்போ வந்து 17, 18, 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு 22ன்னு போயிடுறான். இந்த 21 விட்டுறான், நடுவில் பக்கத்தை ஒரு பக்கத்தை காணும். சரி சரி, அது நம்ம அந்த பக்கத்தில் சொல்லும்போது அவரும் வந்து மொத்தமாகவே வந்து திமுகவினருடைய பிறப்பை வந்து அநாகரிகமாக எழுதினார். பதிலுக்கு முரசொலி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். முரசொலியில் என்ன எழுதினாங்க, 10 கேள்வி கேட்டாங்க. யார் கேட்டது? ஐயா அவர்கள், கலைஞர் ஐயா அவர்கள். அவர் தான் முரசொலி ஆசிரியர். 10 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா, ஈவேராவுடைய தந்தையார் பேர் ஏதோ வெங்கடபதி நாயக்கர் நம்ம பேர், அவருக்கு தான் இவர் பிறந்தாரா அப்படின்னு ஆரம்பிச்சு 10 கேள்வி. 10 கேள்வியுமே நாரசாரமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான கேள்விகளாக இருக்கும். இது அப்பலேருந்தே இந்த அநாகரிகம் தொடர்கிறது 2 பக்கத்துலேயும். நான் சொல்றது தீக்கா சைடுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வார்ப்பு அங்கதான், அங்கிருந்து வர்றது எப்படி இருக்கும், ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். சரி ரைட்டு. நம்ம எதுக்காக சொல்றோம், மட்டும் அப்படிதான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ துரைமுருகன் வந்து அண்ணாமலையோட பிறப்பை பத்தியோ இல்லை வேற ஒரு அண்ணாமலை பிறப்பை பத்தி மட்டுமே கேட்கல, இப்போ ராவணாவில் கூட நம்ம அதை கேள்வி எழுப்பியிருக்கிறோம். பெரியாரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவர் துரைமுருகன் கேட்பவர்கள் எல்லாம் பிறப்பின் மீது சந்தேகப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரையும் சொல்றாரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பெரும்பகுதி நேர சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா, சரியா? இதே போல ஒன்று நடந்தது முன்னாடி, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கருணாநிதி அவர்களை ஒருத்தர் கவிதை எழுதினாருங்களே. ஆமா தெரியும், கருவின் குற்றம். ஆமா அப்படின்னா என்ன சொல்லுங்க, அதை 2 வரி உங்க வாயால. இல்ல வேண்டாம், காது குளிரக்கு இல்ல, நடந்திருக்குது இல்ல. இல்ல அது சரி ரைட்டு. நம்ம நாகரிகமா இருப்போம். ஆமா, அது கரெக்ட். அவர்களுடைய தராதரம் நமக்கு வேண்டாம். நம்ம இப்படியே இருப்போம். ஆமா, நம்ம இப்படியே இருப்போம். அந்த வகையில வந்து இப்போ ஆக மொத்தம் இந்த ஏதாவது ஒண்ணுன்னா அரசியல் கருத்தியலை தாண்டி இந்த பிறப்பை பற்றி பேசுவது என்பது திராவிட மாடல். திராவிட கழகத்தில் அப்போ அங்கே ஆரம்பிச்சு 40களில் 1940களில் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் துரைமுருகன் வரைக்கும் அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ சீமான் வீட்டு வாசலில் வந்து திராவிட இயக்கங்கள்னு நீங்கள் சொல்றது யாரு? இந்த வழக்கமான இந்த மாதம் அலவன்ஸ் வாங்குற அந்த அல்லக்கைகள் அப்படின்னு சொன்னால் போதும். திராவிட இயக்கங்கள்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அலவன்ஸ் வாங்கும் அல்லக்கைகள் இவங்கள தான் வச்சு ஒரு சும்மா ஒரு ட்ராமா போட போகிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து கவனத்தை டைவர்ட் பண்ணி சிதறடிப்பதற்காக இந்த பெரியார், சீமான், இந்த அண்ணாமலை, இந்த விவகாரம் சரிங்களா, அது மடமாத்துறதுக்கு தான் அது. ஆமாம். இப்போ நம்ம வந்து இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து வேற ஒரு புது விஷயம் பேசணும். 4 சாரு. இந்த 4 சாரை வந்து ஆளுநர் மாளிகை வந்து தனியாக விசாரித்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தகவல். ஒரு கால் அது எந்த சமயம் வெடிக்கும், சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வழக்கு பதிக்கப்பட்ட என்ன நடவடிக்கை, சட்ட நடவடிக்கையோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இப்போவே இப்படி ஒரு லீடு ஒன்று கிரியேட் பண்ணி இப்படி மக்களை டைவெர்ட் பண்ணால், இப்போ அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வெளியில் வந்தால் கூட அது பரபரப்பாக சேனல்லாம் அங்கே தான் நிற்கும். இந்த விஷயத்த மறந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு டைவர்ஷன். அப்போ மடமாத்த தான் அப்படி சீமானை எதிர்க்கிறார்கள், மடைமாற்றுவதற்காக சீமானை எதிர்க்கிறார்கள். அப்போ நம்ம பேசின விஷயத்துக்காக மடைமாற்றம். ஏன்னா இப்போ நமக்கு என்ன தெரியலன்னா, நமக்கு வந்த ஒரு விஷயத்தை அந்த தகவல் வந்து அதில் எவ்வளவு நம்பகத்தன்மை என்பது நமக்கு தெரியாது என்கிற கமிட்மெண்ட் அதே சமயத்தில் இப்படி வருதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்குமே. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு சார் ஆச்சு, இப்போ 4 சார் ஆச்சு. இன்னும் எவ்வளவு சார் இருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல. தெரியாது. இது எத்தனை சார்களை மறைப்பதற்காக இந்த மடைமாற்றம் என்பது தெரியவில்லை. ஆக மொத்தம் அலவன்ஸ் வாங்கும் அல்லக்கைகளின் கூட்டத்தை வந்து நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது பாட்டில் நடக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து சரி ஏதோ டைவெர்ட் பண்ண போகிறாங்க, எதை டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அது 2வது கேள்வி காலமேகம் தண்டையார்பேட்டையிலிருந்து கேட்குறாரு. முதல்வர் மட்டும் கண்காட்டி இருந்தால் கவர்னரின் ட்ரௌசரை கிழித்திருப்போம்
என்கிறாரே முன்னாள் திமுக அமைச்சர் சத்தியமூர்த்தி. ஆமாம், கோட்டு டையெல்லாம் கழட்டி நாங்கள் வந்து அவருடைய ட்ரௌசரை கழட்டி இருப்போம். சட்டமன்றத்தினுடைய மாண்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். முன்னாள் அமைச்சர் அதான் ஒரு வார்த்தை தவறு சொல்லியிருந்தா கூட நீங்க சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லணும். அண்ணாமலை கூட வந்து அது வந்து ரவுடி கூட்டம்னு, திமுக ரவுடி கூட்டம்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த திராவிட மாடல்ல எதையாவது அவுக்கணுங்கிறது தான் இவங்களுடைய மாடலே. நீங்க சொல்றது அன்னைக்கு பாவா அந்த நாடாவைய கோப்பு நாடாவை அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த துணியை அவுக்கிறதுலயே இருக்காங்களே தவிர இவங்க அதை தாண்டி வரவே இல்லை. இந்த திராவிடம்ங்கிறது பாவடை அவுக்கிறது, துணியை அவுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்கெல்லாம் ஜம்பர் போட்டுக்கிட்டா வந்து நூல் விலை ஏறி, பருத்தி விலை ஏறிடுச்சு, நூல் விலை ஏறிடுச்சுங்கிறது. இவங்களுடைய அந்த பார்வை பூராவே வந்து கொச்சையாகவே வந்து திருந்தவே இல்லை. ஆனா நாட்டையே நாங்க தான் திருத்தணும்னுவாங்கல்ல. திருந்தாதவர்கள், திருந்த முடியாதவர்கள் முன்னேற்ற கழகம். ஆனா நாட்டையே நாங்க தான் திருத்தி இருக்கிறோம், எல்லா விஷயத்திலயும் நாங்க தான் முன்னேற்றி இருக்கிறோம். இதுதான் முன்னேற்றமா? அதான் முன்னேற்றம்லாம் ஒரு சாரா வெளியில வரும்போது எதெல்லாம் முன்னேற்றினீங்கன்னு தான் வெளியே தெரியுது இப்போ. அதனால ஒரு 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 சரி ரைட்டு, அவர் ஆர்வ கோளாறுல பேசிட்டாரு, ஏதோ பெரிய இடத்த வந்து மேலிடத்தை வந்து சந்தோஷப்படுத்தி தான் இருக்கிறத காமிச்சிக்கிறதுக்காக பேசிட்டார் ஒரு அரசியல்வாதி சத்தியமூர்த்தி. இது வரைக்கும் யாராவது அவரை உடனடியாக ஒரு இடைநீக்கமாவது செய்திருக்கணுமா இல்லையா? ஆளுநருங்கிறது ஒரு பதவி. கட்டாயம் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், அது ரவியா இருக்கட்டும், சுரேஷா இருக்கட்டும், ரமேஷா இருக்கட்டும், யாராவது. அதை விட இன்னொன்னு, சட்டமன்றத்தினுடைய விவகாரத்தை இப்படி பேசுறது இதை விட பெரிய அநீதி. ஒரு முதல்வர் கண்ணை காட்டி இருந்தால்னா அப்ப முதல்வர் அப்போ இதுக்கு முன்னால அவருக்கு கண் காட்டி இருக்காரான்ற கேள்வி வருது. அவர் எத்தனை தடவை கண் காட்டினாரு, இவர் எத்தனை பேர் ட்ரௌசரா ஊத்துருக்காரு, இப்படின்ற ஒரு கேள்வி ஜனங்களுக்கு வருது. இப்படி தங்களை தாங்களே வந்து அவங்க ஏன் வந்து கேவலப்படுத்திக்கிறாங்க திமுகவினர்? இது யாரை கேவலப்படுத்துறது? ஆளுநரை கேவலப்படுத்துறது இல்லை. அவர்களாகவே அவர்களை வந்து மக்களுடைய அந்த பிம்பத்தில் இமேஜை வந்து குறைத்து கேவலமாக சித்தரித்து கொள்கிறார்கள். தங்களை வந்து ரவுடிகளாக, அதுவும் வந்து பாலியல் ரவுடிகளாக வந்து காண்பித்துக் கொள்கிறார்கள். இதை வந்து திமுக மேலிடம் உடனடியாக அவரை வந்து இடைநீக்கம் செய்திருக்க வேண்டும். செய்யவில்லை என்னும்போது அப்போ எத்தனை தடவை கண்காமிச்சிருக்காரு, எத்தனை ட்ரௌசரா அவிழ்க்கப்பட்டு இருக்கிறது என்ற கேள்வி மக்களுக்கு யூகமாக வருவது நியாயம். சரிங்க ஐயா, நல்ல கேள்வி தான் நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறது. அப்படி ஒரு நல்லதெல்லாம் நடந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் நான் கேட்டு அடுத்த கேள்வி இல்லைங்க, நான் அதெல்லாம் சொல்லலை. ஒன்று மட்டும் நல்லா இது வரைக்கும் இருங்க, குற்றச்சாட்டு சொன்னவங்க பேரில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கிறது எதெல்லாம் ஒன்று நடந்திருக்குதா? ஐயா, நீங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதெல்லாம் விடுங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து எதேச்சியாக நீங்கள் அந்த பொங்கல் தொடர்ந்து நிகழ்ச்சி நீங்கள் வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் ட்ரௌசர் போட்டு வந்திருக்கேன். நானாவது கொஞ்சம் வந்து ட்ரௌசர்ன்றது கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்க, பத்திரம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி சரி. அடுத்தது வல்லவராஜ் செஞ்சி, உதயநிதி ஆக்டிங் முதல்வராக இருக்கிறார், பேசாமல் அவரையே முதல்வராக்கி விடுங்கள் என்கிறாரே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். இல்லை, அவங்களே சும்மா இருக்காங்க. அவங்களே அதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்யறதுக்கு அவங்க திட்டமிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை கரெக்டாக அதை காய் நகர்த்தி கொண்டு வருகிறார்கள். இவர் ஏன் வாயை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு இப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதிமுகவினருடைய விருப்பப்படி, கோரிக்கைப்படி இவரை முதல்வராக்கி விட்டோன்னு சொல்லிடுவாங்க. இப்போ உதயகுமார் வந்து வாண்டனா வந்து எதுக்கு வண்டியில் ஏறாருன்னு தெரியும். அவங்க வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், இப்போ உதயநிதி பார்த்தீங்கன்னா அவருடைய மகனார் இன்ப நிதிக்கும் அதே திமுக பார்த்தீங்கன்னா அதே சிம்பிளுக்குள்ளே வந்துட்டார். இல்லை, ஒரு தமாஷுக்கு வந்து சொல்லுவேன், பாக்யராஜ் படத்தில் கல்லாப்பட்டி சிங்காரம் வந்து, ஏய் கிணத்துல போய் பாலிடாலை கொட்டிடுவீங்களா, தருக்கு பாலிடால் தைரியம் இருந்தால் அந்த ரவுடிங்களை பார்த்து வா, கிட்டவா, கையில் எடு பார்ப்போம், எடுத்துருவியா நீ, எடுத்துட்ட கையில் எடுத்துட்டா என்னை மீறி போய் கொட்டிடுவியா, ஓடிடுவியா நீ? ஓடி போய் அவன் கொட்டத்துக்கு போடுவான். அண்ணா ஓடுறான்னு, சரி போ விடு, ஓடி போகிறான் போ அப்படின்றவாரு. கிட்டத்தட்ட வந்து நம்ம உதயகுமார் வந்து கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி எதுக்கு ஆயிட்டாருன்னு எனக்கு புரியல. அவர் வந்து அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, ஏதோ பண்ணிட்டாங்கிறாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான்
இப்போ உதயநிதி அளவுக்கு சின்னவருக்கும் பனியனை போட்டுக்கொண்டு நிறுத்தி அந்த போட்டோலாம் பார்த்தீங்களா? அடுத்த கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. வந்துட்டு இவர் முதல்வர் ஆகிடாரு, அவர் வந்து துணை முதல்வர், அப்புறம் இளைஞர் அணிக்கு பொறுப்பு, அதெல்லாம் இருக்கு. அந்த பாரம்பரியம் வருது இல்லை, திராவிட பாரம்பரியத்தில் கரெக்டாக வருது. அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதையே நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. உங்கள் கட்சி வேலையை பாருங்கய்யா. உதயகுமார் தாடி கிடி மீசையெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள் வேலையை பாருங்க. ஏன் அங்கே போய் எடுத்து அங்கே போய் வந்து நீங்கள் வந்து வாண்டனா வண்டியில் ஏறுறீங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோ சரி. இரா அன்பழகன் வில்லிவாக்கம், இதை வந்து யாரும் பேசாமல் விட்டோம். நம்ம பெண்களை தொடர்ந்து சென்றால் 5 வருட சிறை தண்டனை என்று தமிழக அரசு புதிய சட்டம் இயற்றி இருக்கிறது. இதை பற்றி என்ன ஐயா? வரவேற்க வேண்டிய விஷயம். பெண்களை தொடர்ந்து சென்றால் பொதுவாகவே இந்த சட்டம் வந்து இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கு. ஈவ் டீசிங் அப்படின்னு பேர்லாம் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து கற்பழிப்பு செய்தால் வந்து மரண தண்டனை கூட கொடுக்கலாம்னு ஒரு இப்போ தமிழ்நாட்டில் புதிய சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பொதுவாக வரவேற்கிறோம். இதில் வந்து குற்றங்கள் வந்து 0 ஆகாதுன்னா கூட ஓரளவுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஈவ் டீசிங் வந்து எப்போவே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1980களிலேயே இந்த இதெல்லாம் வந்து நடந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக அதை ஞாபகப்படுத்தி நான் சொல்லணுன்னா, அப்போ வந்து நான் வந்து வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து தூர்தர்ஷனில் நான் வந்து புகழ்பெற்ற நடிகராக இருந்தேன். எங்கே? தூர்தர்ஷன், அதாவது சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில். அப்போது இதில் நீங்கள் சொல்லும்பொழுது என்னுடைய மலரும் நினைவுகள் வந்து அங்கே போகுது. அதனால் சொல்கிறேன். அந்த செய்தி வாசிக்கிற அதாவது நான் வந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருப்பேன். செய்தி வாசிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. நான் நாடகங்களில் நடிப்பேன். செவ்வாய்க்கிழமை நாடகம், புதன்கிழமை நாடகத்தில் நடிப்பேன். ஸ்பான்சர் நிகழ்ச்சிகளில் நடிப்பேன். அப்போ அந்த பீரியட்லேயே கூட இப்படிப்பட்ட ஒரு இது வந்தது. அதாவது தொடர்ந்து பெண்களை தொடர்ந்து சென்று துன்புறுத்துபவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 80 கடைசியிலன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து 90னா கூட ஒரு 30-35 வருஷம் தாமதமாக இந்த சட்டம் வருகிறது. நல்ல வேலையாக முன்னாடியே வந்துருந்து. இது 30-35 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தா அதுக்கப்புறம் நம்ம வந்து உஷாவால் போனேன், மிஷாவால் போனேன், அப்புறம் இந்திராவால் போனேன், ரமாவால் போனேன்னு யார் பேரையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நேராக அதுலேயே போயிட்டு இருக்க விஷயத்த முடிச்சிட்டு இருக்கு. ஆமாம், நல்ல வேலை இந்த சட்டம் வந்து அந்த பீரியட்லேயும் இல்லை. ரைட், அடுத்ததுக்கு போகணும். ஆனால் அந்த சட்டத்தை வரவேற்கிறோம். சாம்சன் துறை நெல்லை, கோரிக்கைகளை நிறைவேற்ற கருணை இருக்கிறது, ஆனால் எங்களிடம் நிதி இல்லை என்கிறாரே முதலமைச்சர் ஐயா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. வருத்தமாகத்தில் நமக்கு நியாயமாக பேசியிருக்காரு. அவருக்கு மனசு இருக்குது, நிதி யதார்த்தமாக பேசியிருக்காரு. நீங்கள் பாட்டில் கோரிக்கைகளை கொடுத்துட்ருக்கீங்க, நிதி இல்லை. நாங்களா கொடுத்தோம்? இல்லைங்க, மக்கள் இல்லைங்க, நாங்களா கொடுத்தோம். தேர்தல் அறிக்கையில் வரிக்கு வரி எழுதி இதெல்லாம் நாங்களா பேசணும். நாங்க தேர்தல் போது நாங்க என்ன வேணாலும் எழுதி கொடுப்போம். வானத்தை வில்லா விளைப்பேன்னு. அன்னைக்கு நீட் தேர்வை வந்து விளக்குற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன சொல்லிட்டோம்? நீட் தேர்வையெல்லாம் வந்து மாநில அரசு பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ண முடியும். எப்ப ரகசியத்தை வித்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல ஆமா, இல்ல ரகசியத்தை வித்துட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? ரகசியம் வச்சிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன், வந்து மதுரையில் போய் ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஒரு போர்வை போத்திட்டு, கருப்பு போர்வை போத்திக்கிட்டு, யாரோ ஒரு விஐபி, எனக்கு யாருன்னு தெரியாது, என்னை கேட்காதீங்க. சரி, நீங்கள் என்ன அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் ஒரு விவிஐபி இல்லை விஐபி, ஒரு கருப்பு போர்வை போட்டுக்கிட்டு அவர் ஏற்கனவே எடுத்த ஒரு செங்கல்ல கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாராம். புரியுதுங்களா? புரியுது. ஊரா காமிச்சிட்டு இருந்த அந்த செங்கல் கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாரு. சரிங்களா? இப்படி வந்து தேர்தல் வாக்குறுதி லட்சணம்லாம் அப்படி தான் இருக்குது. மதுவை வந்து இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள், படிப்படியாக குறைப்போம்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ காலையில் 7 மணிக்குலேருந்து ஆரம்பிக்கலாமான்றது ஆலோசனை. விதவைகள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க 3 வருஷத்தில். அது மட்டும் இல்லை, 12 மணிக்கு ஆரம்பிக்கிறத வந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி படம் பிடிச்சி காமிச்சிட்டாங்க. காமிச்சவங்களை வந்து கைது பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து அதை இன்னும் மக்களுடைய நலனுக்காக 9 மணிக்கு பதிலாக 7 மணிக்கே ஆரம்பிக்கலாமான்னு ஆலோசனையில் இருக்கிறதா செய்திகள் வருகிறது. ஸோ நாங்கள் வந்து திருந்த மாட்டோம். அந்த வகையில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அவர் என்ன கேட்டார்? எங்களுக்கு கோரிக்கைகள் வந்திருக்கு, நிதி வரல, நிதி இல்லை. இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுங்க. கோரிக்கைகள் மக்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி விட்டுருங்க, அதெல்லாம் சும்மா நம்ம விளையாட்டுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கூடாது. தேர்தல் அறிக்கையை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் அது விட்டுருங்க. கோரிக்கைகள் வருது, அந்த இடத்துல எங்கே வருது? அரசுக்கு வருது. நிதி இல்லை.
நிதி எங்க போச்சு இந்த கேள்வி வருதா வரலையா? கட்டாயம் வருது இல்லையா? வருது. அந்த போன தடவை வெள்ள நிவாரணத்துக்கு 4000 கோடி என்னாச்சுன்னு கேட்டாங்களா? அவங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அப்புறம் மத்திய பாஜக அமைச்சர்கள் எல்லாருமே கேட்டாங்களா? அதுக்கப்புறம் ஒரு 900 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களா? அப்புறம் ரேஷனில் வந்து இந்த சிந்தின அரிசியே 1900 கோடின்னு சொல்லி தெரியல. இப்படி ஆக அவர் என்ன சொல்றாருன்னா நியாயமா சொல்றாரு, கோரிக்கைகள்லாம் வருது, ஆனா நிதி இங்க இல்லைங்கிறாரு. இங்க இல்லங்கிறாரு. எங்கேயோ போயிடுச்சு. அது நிதி எங்கேயோ போயிருக்கு. நிதி எங்கேயோ போயிடுச்சு. எங்க போயிருக்கோம்? ஆமா, நீங்க எங்கேயோ போயிடுச்சு. அது எங்க போயிடுச்சுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நிதி எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம பஸ் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, நீங்க அப்பதான் பஸ் குடு குடு ஓடி வரீங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்னங்க 18ஆம் நம்பர் பஸ் 18C, ஐயோ இப்பதான் வரீங்களா, 2 நிமிஷம் முன்னாலதான் பஸ் போயிடுச்சு. ஆமா, இவ்வளவுதான் விஷயம். கோரிக்கை இப்பதான் வருது, பஸ் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு மட்டும் நிதி எங்கேருந்து வருது? நீங்கள் பாட்டு நினச்சா எடுத்துக்கிட்டு வரணும், குடும்பத்தோடு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அப்புறம் மாப்பிள்ளை வாழ் உலகம் முழுக்க சுற்றிட்டு வர்றது. இப்போ எங்கே இருக்காரு அவர்? மாப்பிள்ளை வாழ் எங்கே இருக்காரு? அதான் கேட்குறேன். இல்லை எங்கே இருக்காரு? எங்கே இருக்கிறாரு? துபாயில் இருக்காரு இப்போ. ஆமாம். இதுக்கெல்லாம் நிதி எது? இதுக்கெல்லாம் நிதி சார், நீங்கள் அரசையும் எங்களையும் ஒன்றா நினைக்காதீங்க. ஓ, நாங்கள் அரசர்கள். ஓ, அரசுங்கிறது வந்து அது உட்கார்ற வந்து அரியணை, சரிங்களா? அதுல இருக்கிற பொக்கிஷங்கள் அது எங்க கிட்ட இருக்கும். நல்லா கண்டுபிடிச்சு பேசுறீங்க, சரிங்களா? பொக்கிஷங்களை நாங்க வச்சிருப்போம், இந்த அரியணை மேல உட்காந்துருப்போம். நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா அது அரியணை இருக்கும். ஓ, உங்களை மாதிரி ஆளு அண்ணன் திருமாவளவன் மாதிரி கூட்டணியில் இருக்கிறவங்களாம் வந்தால் ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுப்போம். நீங்கள் இவ்வளோதான். நீங்கள் அதாவது நீங்கள் வந்து சேரில் வித்தியாசம் இருக்கும். இது நல்ல சிம்மாசனம், அது பிளாஸ்டிக் சேர். மற்றபடி நிதி பொக்கிஷம் அதெல்லாம் வந்து வேறு இடத்துல வச்சுருப்போம். அது மக்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் வந்து கோரிக்கைகள் வருகின்றன. நிதி பஸ்ஸு போயிடுச்சு, பஸ் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. நாங்கள் வந்து பஸ்ஸு போயிடுச்சுங்க, அங்கே நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருப்போம். ஆமாம், நல்லதுங்க. அங்கையர் கண்ணி தண்டாளத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ரொம்ப நக்கலாக தான் இருக்குது. நடிகர் வடிவேலு இடத்தை பிடித்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை என்று கிண்டல் அடிக்கிறாரு அண்ணாமலை. என்ன பண்ணாருன்னா, இவரை வந்து மனுநீதி சோழன்னு சொல்லிட்டாரு. யார? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனுநீதி சோழன்னு சொன்னார். யாரு? செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி. ஆமா, மனுநீதி சோழன். எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சொல்லுங்க. ஏன் வந்து சொல்றேன்னா மனுநீதி சோழன், ஆனா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. மனுநீதி சோழன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகன் வந்து ஒரு பசுவை வந்து ஒரு பசு கன்றை வந்து தேர் ஓட்டும் போது வேகமாக கவனமின்மை காரணமாக நடந்துருச்சு. அதுல என்னன்னா ஆராய்ச்சி மணி வந்து அடிக்குது. ஒரு மாடு வந்து நீதி கேட்டாலும் நீதி கொடுக்கப்பட்டது விஷயம். மகனை தேர்காலில் இட்டன்னா எப்படி அந்த கண்ணுக்குட்டியை கொண்டாரோ அதே மாதிரி அவரை அது வந்து இந்த காலத்தில் ஐபிசியில் வந்துடும், பிஎன்எஸ்ல வந்துடும். அது இந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டாங்க சட்டத்தில். ஆனால் அன்னைக்கு இருந்த, அதாவது நீதிக்கு நீதி, நியாயம், அதாவது பசுவின் கன்றுக்கு ஒரு நீதி என்றால் அரசனின் மகனுக்கும் அதுதான் நீதி. அப்படி சொல்லப்பட்டது. அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு இது சொல்லி ரைட். அது நடந்திருக்கலாம், நடந்ததுதான் வரலாற்றில் சொல்லியிருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். அது எதுக்காக சொல்றாங்கன்னா, நீதி எல்லாருக்கும் பொதுவானதுன்ற கருத்துக்காக சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? இவர் நம்ம முதல்ல போய் மனுநீதி சோழன்றாரு. அப்ப செல்வ பெருந்தகை மனசுல ஏதோ இருக்குங்க. அதால் நீங்க பாக்குற மாதிரி நீங்க நினைக்காதீங்க, உள்ளுக்குள்ள விஷமா இருந்தாலும். என்ன விஷமோ? குசுமுங்க இருந்தாலும் பாராட்டுறாரு, அது போய் குசுமுன்றீங்க நீங்க. குசுமுங்க. அவரை மனுநீதி சோழன்னு சொன்னா அப்போ வந்து அவருடைய மகனை வந்து அதே மாதிரி நம்ம அப்படி கேட்கலாமா? தப்பு இல்லையா? அது தப்புதான். எவ்வளவு பெரிய தப்புதான். தமிழ்நாட்டின் முதல்வர், அவருடைய மகன் துணை முதல்வர், அவரை மனுநீதி சோழன்னா அவருடைய மகனை வந்து அவர் ஏதாவது தப்பு செஞ்சா தேர்காலில் இடணும்னு சொல்லுவீங்களா? எங்க துணை முதல்வரை வந்து தேர்காலில் இட சொல்லுவீர்களா? நீங்க என்ன பேசுறீங்க? செல்வ பெருந்தகை இந்த மாதிரி வந்து குசும்பா பேசுறது, இந்த மாதிரி விஷமமா பேசுறது தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன மாதிரி நேரடியா பேச கத்துங்க. இது நான் வந்து செல்வ பெருந்தகைக்கு எச்சரிக்கை விடுகிறேன். எல்லாம் சொன்னீங்க, திமுக சார்பாக, அரசு சார்பாக. எல்லாம் கரெக்டு. என்ன மாதிரி வந்து நேரடியாக பேசுகின்றீங்க பாருங்க. இங்கே தான் இருக்குது மகா குசும்பு ஐயா உங்களுக்கு.
என்ன மாதிரி நேரடியா பேசுங்கன்னு ஒரு நல்லபடியா ஒரு வார்த்தை சொன்னா அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. செல்வ பெருந்தகை என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்கன்னு போட்டு உடச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள்ல பாருங்க செல்வ பெருந்தகை வந்து வீர சாவர்கர் வந்து சுதந்திர போராட்ட வீரரே இல்லைன்னாரு. நான் வந்து இந்த சங்கி அங்கி அந்த விஷயத்துக்குள்ள போல. ஆனா அவருக்கு என்ன சரித்திரம், காங்கிரஸ் சரித்திரம் அவருக்கு தெரியாது. அவர் என்ன பாவம் ஏதோ வந்தாரு போனார், அவர் தலைவர் ஆகிட்டாங்க, அது ஏதோ ஒரு அடிப்படையில் ஆகிட்டாங்க. வீர சாவர்கர் வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், துணிச்சல் உள்ளவர்னு இந்திரா காந்தி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்க வேணாமா? இந்திரா காந்தியுடைய கொள்கைக்கும் கருத்துக்கும் எதிராக காங்கிரஸ் தலைவர் போற போக்க பார்த்தா செல்வ பெருந்தகை வந்து காமராஜர் காங்கிரஸே இல்லை, அவர் காங்கிரஸ்காரரே இல்லைன்னு சொல்லிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து செல்வ பெருந்தகை விஷயம் தெரியாமல் இருக்காரு. அதில் வேற அவர் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்து அறநிலையத்துறைன்னு இருக்கு பாருங்க, அதில் வந்து இந்துங்கிற வார்த்தையே வந்து தமிழ் அகராதியில் இல்லையா. இப்போ இந்து மகா சமுத்திரம்னு ரொம்ப ஒரு 2000-3000 வருஷமாக சொல்கிறாங்க. அது எங்கேன்னு வந்ததுன்னு தெரில. அதாவது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இந்து குஷ் மலை அப்படிங்கிறதுக்கு இந்து பிரதேசம் அப்படின்னு சொல்றது. ஆக இந்துங்கிறது மதம் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு பீரியட்ல இருந்திருக்கு. இந்து மகா சமுத்திரம்னு சொன்னாலே அது ஒரு ஏதோ ஒரு பேர் இருந்திருக்குன்னு. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்து அறநிலையத்துறைங்கிறத பேரை மாற்றி தமிழ்நாடு அறநிலையத்துறை அப்படின்னு மாற்றணும். ஏன்னா மெதுவாக தமிழ்நாடு சரி ரைட்டு, தமிழ்நாடு அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறைனா இந்து அறநிலையத்துறை வந்து இப்போ மசூதி சர்ச்செல்லாம் வந்து நிர்வாகம் வந்துருமா? வராது இல்ல, வராது. கோயில்களுக்கு மட்டும்தானே. அப்ப இந்து தானே கோயில்கள். அப்படி இருக்கும்போது இந்துன்ற பேர் வந்து அகராதியிலே இல்லை. அப்ப திராவிடம்ங்கிற பேர் அகராதியில் 200 வருஷமா தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி திராவிட மாடல் திராவிட மாடல் மறைமுகமா திமுகவுக்கு செக் வைக்கிறாரு இவரு. திராவிடம் சொல்லக்கூடாது, இந்த பக்கம் நீங்க இந்து எடுத்துருங்க, நீங்க திராவிடன்றதையும் எடுத்துருங்கன்றாரு செல்வ பெருந்தகை. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல அங்க பாத்தீங்கன்னா நீங்க திராவிடம்னு சொல்லி போனதுனால வந்து யாரும் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்து இந்த இண்டி கூட்டணி கலைஞ்சு போச்சு. திராவிடம் வச்சுக்கிட்டாவே அது பூனைய மடியில கட்டி இல்ல. நான் சொல்றது என்னன்னா, கலைஞ்சு போன அந்த இண்டி கூட்டணியில ஏற்கனவே இருந்த எல்லா ஆம் ஆத்மியோ மம்தாவோ யாரோ தமிழ்நாட்டிலேருந்து வேட்டி கட்டிய தமிழர் திராவிடம்னு சொல்லிட்டு யாராவது வந்தா உடனடியா சைக்கிள் எடுத்துட்டு வேகமா மெரிச்சிட்டு ஓடிடுறாங்க. ஏன்னு கேட்டா இவன் பக்கத்துல நின்னா வந்து நமக்கு வர ஓட்டு விழுந்து விழாம போயிடும்ன்றதுக்காக செல்வ பெருந்தகை வந்து அவர் வந்து 23ஆம் புலிகேசி அப்படின்னு சொல்லி அவர் வடிவேலு இடத்துல போயிருக்காருன்னு சொல்றாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வடிவேலு காமெடி, அதாவது சிரிப்பு வரும், அதே சமயத்துல அதுல வந்து கருத்து இருக்கும். அந்த கருத்து வந்து ஒரு மதிக்கத்தக்கதாக கருத்தாக இருக்கும், வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கும். யாரு? வடிவேலு. ஸோ அந்த இடத்துல வந்து இதை சொன்னது வந்து இவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, செல்வ பெருந்தகை சொன்னதை அவர் வடிவேலுவோட ஒப்பிட்டவர் அண்ணாமலை. நான் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறேன். வடிவேலு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த காமெடி நடிகர். மிகச்சிறந்த காமெடி நடிகர்களில் ஒருவர் அந்த பல வருடங்களில். அவரை போய் இவரோட ஒப்பிட்டு அவர் வந்து காமெடி பண்ணா கூட அந்த காமெடியில் ஒரு கருத்து இருந்தது. தயவு பண்ணி வடிவேலு அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கேட்டுக்கிறேன். சரி, நல்லது. இன்னொரு விஷயம், தாமரை செல்வன் பழனியிலேருந்து கேள்வி கேட்டுக்கிறார். உறவு முறை குறித்து ஈவேரா பேசியது அறிவுபூர்வமானது என்கிறாரு திருமாவளவன். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா திருசக்தியாரு? அறிவுபூர்வமானது அது வேற பேசியிருக்காரு. அந்த உறவு முறைங்கிறது இனத்திற்கு இனம், மதத்திற்கு மதம், அது வந்து மாறுபடுவது தான். பெரியார் சொன்னது வந்து அறிவுபூர்வமானது. என்ன, எதை பற்றி பேசுகிறார் அவர்? குறிப்பிட்டே பேசுகிறார். தாயுடன் வந்து உடல் உறவு மகன் வைத்துக் கொள்வதும் இல்லை, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அது தப்பாக நீங்கள் பேசிட்டுக்கிறீங்கன்னு தான் வழக்கு உங்களுக்கும் வந்துட போது பார்த்து இல்லைங்க. அவருடன் இருந்த ஆணைமுத்து, சாமி சிதம்பரனார் போன்றவர்கள் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பக்கம் இல்லை. ஒரு நிமிஷம், வழக்கு போடணும்னா இப்போ போட முடியாதவங்களால அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இருக்கும்போது போட்டிருக்கலாம், இப்போ வந்து இல்லை என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த புத்தகத்தை தடை செய்யலாம். ரொம்ப இல்லை, மற்றதெல்லாம் இருந்திருக்குது. ஆத்தங்கரையில் விபச்சாரிகளோட இருந்ததெல்லாம் பதிவாயிருக்கு. இப்படியாக சொல்லவில்லை அப்படின்னு தான் நிறைய போயிட்டு இருக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு தான் அந்த கருத்தே சொல்றாரு அவர். இல்லைன்னா உறவு முறையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வருது திருமாவளவனுக்கு? பெரியார் எனக்கு என்ன தோணுதுன்னா, திருமாவளவன் அவருக்கு தோலுக்கு நிகராக இருக்கக்கூடிய
ரவிக்குமார் எம்பி இருக்கிறாரு, தாய்மண்ல எழுதினாரு, அதுதானே ரவிக்குமார் தான் இப்ப எம்பி. ஆமா, தாய்மண் எழுதின அந்த முழுக்கற்றையும் வந்து ஒரு தடவை திருமாவளவன் படித்தாரானால் நன்றாக இருக்கும். அதான் இத்தனை வருஷமா அந்த தாய்மண புத்தகத்தை படிக்காமவே இருந்துட்டு இருக்கிறாரு தோழர் திருமாவளவன். அவர் தான் ஆசிரியர். அது மட்டும் இல்லை, எந்த கூட்டணியில் இருக்காரோ இந்த கூட்டணிக்கு வித்திட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சட்டசபையில் பேசினது மட்டும் இல்லாமல் பெரியாரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று முரசொலியில் தலையங்கம் எழுதினார். ஆமாம், சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் வந்து அதாவதுங்க, இந்த உறவு முறைங்கிறது வந்து அவர் சொல்வதை வந்து ஒரு விதத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் திருமாவளவன் சொல்றதை. இப்போது எகிப்து பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக அழகின்னு சொல்லுவாங்க. அவங்க அழகுன்னுவாங்க, சில பேர் அழகு இல்லைன்னுவாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. அதனால் வந்து கிளியோபாட்ரா வந்து அவர் வந்து என்ன பண்ணார், அரச இது வந்து தவறிடக்கூடாதுன்றதுனால தன்னுடைய சொந்த கூட பிறந்த தம்பியையே திருமணம் செய்து கொண்டார். ஏன்னா அங்கே ஆண்கள் வழியாக தான் அந்த அரசு முறை வந்து வருது. பெண்கள் அரசாளுவதை விட ஆண்கள். அதெல்லாம் இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்கய்யா, கேட்டுங்க. இப்போ இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால், நான் வந்து ஒன்றும் தவறாக சொல்லலை, அவர்கள் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்துக்களில் வந்து மாமன் மகளை கல்யாணம் பண்ணுவோம், அத்தை மகனை திருமணம் செய்வார்கள். இஸ்லாமியர்களில் வந்து சித்தப்பா மகனை அல்லது மகளை திருமணம் செய்வார்கள். இது அவர்களது வழக்கம். நம்ம வந்து அதை ஒன்றும் தப்பு, இது தப்புன்னோ அது தப்புன்னு சொல்ல முடியாது, அவரவர்களுடைய மத பழக்கம். அதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். எகிப்து பழக்கத்தை இங்கே வச்சுக்க முடியுமா? இல்லை அரபு பழக்கத்தை இங்கே வச்சுக்க முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டில் தமிழர் பழக்கம்தான். இப்போ தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் உண்டா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். இவர் சொன்ன அந்த உறவு முறை, அந்த விமர்சிக்கப்பட்ட உறவு முறை தமிழ்நாட்டில் உண்டா? தமிழ்நாட்டில் உண்டு அப்படின்னு சொன்னா தமிழர்களை கொச்சைப்படுத்துவது ஆகாதா? இவ்வளவுதான் நம்ம கேள்வி. தாய்மைக்கு மரியாதை கொடுக்கும் தமிழ்நாட்டில் இது தேவையா? ஒரு பெரிய விஷயம். கேள்வி கேட்டு நான் அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் என்ன பண்றது? அம்மா பார்க்காத அதிர்ச்சியா? தினம் ஒரு அதிர்ச்சி பார்க்குறோம், பேப்பரை திறந்தா, நியூஸை திறந்தா. சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, உண்மையிலே அப்படிதான் இருக்குது. வடிவேல் ராஜன் மதுரை. சரி 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 சரி. ரொம்ப நாள் 2 வாரமா ஆளை காணோம், எங்க ஊருக்கு போயிட்டார் போல. இப்ப என்னது, 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரியில் பெண்கள் சேருவது 30% அதிகமாகி இருப்பதாகவும், பெண்களுக்கான இலவச பேருந்தை மக்கள் அன்போடு ஸ்டாலின் பஸ் என்று அழைக்கிறார்கள் அப்படின்றதும் பேசியிருக்கிறாங்களே ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 2 கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று வந்து 1000 ரூபாய் இப்போ 30% பெண்கள் கல்லூரியில் அதிகமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்களாம். இல்லை, உண்மையிலேயே நீங்கள் வந்து தீர்க்க தரிசனமாக முன்னாலேயே சொல்லிட்டீங்க, அதிர்ச்சி ஆகாதீங்கன்னு. இல்லை, அதுக்காக தான் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இல்லை, எனக்கு பெரிய பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமாங்க. ஏங்க, முன்னை விட திராவிட மாடல் வந்ததுக்கப்புறம் திராவிட ஆட்சியில் வந்து 30% வந்து அதிகமாக இந்த 1000 ரூபாய் வாங்கினதுக்கப்புறம்னா இப்போ தான் 1 வருஷமா 2 வருஷமா, இப்போ தான் 1 வருஷமா 1.5 வருஷம் 30% அதிகமாக கல்லூரி மாணவிகள் வந்துட்டா அந்த அளவுக்கு ஞானசேகரன்களும் அதிகமாக இருப்பார்களே. அவர்கள் எந்த கட்சியுடைய அனுதாபிகளாக இருப்பார்கள், எந்த கட்சியில் வந்து மாண்புமிகுகளாக இருப்பார்கள், நிர்வாகிகளாக இருப்பார்கள். கவலை ஒரு பக்கம் ஐயா, என்னது ஒரு பொருந்த வேணாமா, 1000 ரூபாய் கொடுத்ததால மட்டுமே 30% பெண்கள் 1000 ரூபாய் வாங்கிட்ட உடனே கல்லூரிக்கு போறேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. அவங்க வீட்டுல வந்து அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாரையோ குடிக்கிறதுல வந்துட்டு மாசத்துக்கு இவ்வளவு வருதுன்றதை கவலைப்பட மாட்டாங்களா? ஆமா. இது எனக்கு அது மட்டும் இல்லாம வந்து யுனெஸ்கோ பாவங்க அவர் வந்து நான் இல்ல இருங்க, இந்த யுனெஸ்கோ விருது ஒண்ணு பெரியாருக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த டுபா ஒரு வெளியாயிடுச்சு. அது ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல இது இருக்குதுன்னு கேட்குறேன். அதில் தான் எனக்கு வந்து முதல்வரை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அனுதாபம் வருகிறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மனிதாபிமானம் மிக்கவன். ஆமாம். நான் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மனிதாபிமானம் உள்ளவன். உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்பொழுது முதல்வரை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு அனுதாபம் வருது. எல்லாரும் வந்து அந்த பஸ்ஸு வந்து அந்த ரோஸ் கலர், பிங்க் கலர் பஸ்ஸு, ஊதா கலர் பஸ்ஸு, அது வந்து 10 பஸ்ஸு வந்தாலும் நிற்காம போகுது. பொதுவான பஸ்ஸு எப்போவாவது ஒரு தான் அந்த ஊதா பஸ்ஸு வருது. அதுவும் லொடன்னு லொட்டையாக வருது. அதில் வந்து வீடியோலாம் வருது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து மனுஷன் ஏறுவானான்னு பொம்பளைங்கள்லாம் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க, வருத்தப்பட்டு கழுவி ஊற்றுறாங்க. இந்த பஸ்ஸில் கூரை இல்லை, இந்த பஸ்ஸில் படி இல்லை, இந்த பஸ்ஸில் இது இல்லை, கண்ணாடி இல்லை, இது இல்லை, அது வரமாட்டேங்குது, வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, இப்படி குறைகளாக சொல்கிறாங்க. இதில் யாரோ போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் புகழறாங்க,
இந்த பஸ்ஸு பார்த்த உடனே ஸ்டாலின் பஸ் வந்துருச்சு, ஸ்டாலின் பஸ் வந்துருச்சு அப்படின்னு. இல்லை, அப்படி ஒரேடியாக சொல்லிட முடியாது. அதில் பயணிக்கிறவங்களும் பலன் பெறுவர்களும் இருக்கத்தானே இருக்கிறாங்க. ஆமாம். இப்போது நான் வந்து எதை வச்சு சொல்லணும்னா, இதுக்கு பதில் வந்து எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் பஸ்னா ஓட்ட உடச்சல் உள்ள பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ வந்து மக்கள் வந்து எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏம்மா பார்த்து நல்ல பஸ்ஸாக போப்பா, இந்த ஸ்டாலின் பஸ்லலாம் ஏறாத, அதாவது அவங்க சொல்கிறது ஓட்ட உடச்சல் பஸ்லலாம் ஏறாத அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்களா? ஏன்னா எடப்பாடி சொல்கிறாருன்னா அதில் ஏதோ அவர் விசாரிக்காமல் சொல்ல மாட்டார், ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர். நம்ம சொல்ல எந்த லட்சத்தில் வண்டிலாம் ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, அவர் தெரிஞ்சிருக்கும் முதலமைச்சராக. அப்போ ஸ்டாலின் பஸ்ன்றது பாசிட்டிவாக சொல்கிறாங்களா நெகட்டிவாக சொல்கிறாங்களான்றது பாவம் முதல்வருக்கு யாரும் சரியாக சொல்லலை. அவர் இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓட்ட உடச்சல்னு நான் சொல்லலை, எடப்பாடியார் சொன்னார். அப்போது வேணா நீங்கள் எடப்பாடியாரை கைது பண்ணுங்க, எனக்கு கூட ஆட்சேபனையே இல்லை. அவர் எதிர்கட்சி தலைவர், ஆனால் தாராளமாக பண்ணுங்க. அரசியலில் இருக்கார் அவர், நம்ம நேரடி அரசியல் இல்லை, நம்ம வந்து அப்படி சொல்லலை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஓட்ட உடச்சல் பஸ்ஸாக இருந்தால் அதை போர்க்கால நடவடிக்கையில் அதை வந்து சரிப்படுத்தணும். அதுக்கு ஸ்டாலின் பஸ் என்று மக்கள் சொல்வதை நானும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை பங்கு கொள்கிறேன். என்ன என்னால் ஏற முடியாது அந்த பஸ்ஸில், ஏற முடியாது. ஆனால் நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். சரிங்க. சடகோபன் வெள்ளூர்லேருந்து கேட்குறாருங்கய்யா, மோடியெல்லாம் அந்த 15 லட்சங்கன்னே கேட்டு பெரிய கோஷம் ஊர்வலம்லாம் பண்ணி நம்ம பெரிய அரசியலே பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும். சரி, பொங்கலுக்கு இந்த 5000 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்திட்டாங்களே, ஏன் அதை பற்றி எதுவும் கோஷம் போடல, கேள்வி கேட்கல அப்படின்னு கேள்வி கேட்கல? ஏன் சிரிக்கிறீங்க? 15 லட்சத்தை பற்றி இங்கே ஏதாவது பேசுனா மோடி கவலைப்பட மாட்டார். அது வந்து அவர் பேசினாரா இல்லையான்றதை பற்றி விளக்கம் இருக்குது. அது வந்து அவர் வந்து 15 லட்சம் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லலை. அங்கே வந்து வெளியில் வந்து இந்தியாவிலிருந்து எடுத்துகிட்டு போக கருப்பு பணத்தை மீட்டாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் 15 லட்சம் வந்து பணம் வரும், அதாவது கணக்கு வரும். இப்போ கூட ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் 8.5 லட்சம் கோடி கடன் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுக்கு ஒருத்தன் தலையிலையும் 1 லட்சம் கடன் இருக்குது. அதுக்காக நாளை காலையில உங்க சொத்தையோ என் சொத்தையோ 1 லட்சம் ரூபாய்க்காக வந்து ஜப்தி பண்ணுவாங்கன்னு அர்த்தமா? நம்ம அந்த வரியை கட்டுறோம் கூடிக்கிட்டே. அதாவது ஒரு கணக்குக்காக சொல்லப்படுவது. அந்த மாதிரி அவர் சொன்னதை 15 லட்சம் கொடுக்கறதா சொன்னாங்க. ரெண்டாவது, இப்போ நீங்க 15 லட்சம் வந்து கொடுக்குறேன்னு மோடி சொன்னாரு, கொடுக்கலன்னு சொல்லி இங்க யாராவது பேசுனா யாரையும் வந்து வெள்ளிக்கிழமைக்கு கதவை தட்ட மாட்டாங்க, கைது பண்ண மாட்டாங்க. 5000 ரூபாய் கேட்டீங்கன்னா அதை கேட்டு போராட்டம் பண்ணால் காவல்துறையில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணால் கைது பண்ணிடுவாங்க. கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் அவர்களை வந்து கைது பண்ணிடுவாங்க. பொதுமக்களாக இருந்ததுன்னா கேட்கவே வேணாம், ஏன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவனை ஒரு கூட இப்போ சீமான் கட்சியில் நீங்கள் பண்ணிங்கன்னா சீமானோட ஆதரவாளர்கள் வருவாங்க. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் வருவார்கள். யாரோ ஒரு பத்திரிகையாளனையோ இல்லை வந்து ஒரு சமூக ஆர்வலரோ வந்து கேள்வி கேட்டால் அவனை கைது செய்தால் வந்து கேட்பதற்கு நாதி இல்லை. அப்படி தான் இங்கே ஜனநாயகம் நடக்குது. அப்போ இதனால தான் அந்த 15 லட்சத்தை பற்றி கேட்டால் இங்கே யாருக்கும் கவலை இல்லை. இந்த 5000 பற்றி ஏன் கேட்கலன்னா, கேட்டால் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க, எதுக்காக வம்புன்னு கேட்காம இருக்காங்க. மாதவன் மடிப்பாக்கத்திலேருந்து கேள்வி கேட்குறாருங்கய்யா, 3 ஆண்டுகளில் 12,000 கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டு இருப்பதாக பெருமிதம் கொள்கிறாரே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷப்படணும் இல்லை? அதாவது 12,000 கோப்புகளில் கையெழுத்து போட்டுக்கிறாரு 3 வருஷத்தில். 12,000 3 வருஷத்தில், வருஷத்துக்கு ஒரு 300 நாள் 365 நாள் 300 நாள் வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 நாளில் வந்து ஒரு நாளைக்கு 12 கோப்பில் கையெழுத்து போடுறேன்னு சொல்கிறார். ஏங்க, ஒரு ராவணா நிகழ்ச்சியில் ஒரு வாரம் நம்ம இது 190வது எபிசோடோ நம்ம வருது. ஒரு நிகழ்ச்சியில் நம்ம குறைந்தபட்சம் 6லேருந்து 10 கேள்வி வரைக்கும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2000 கேள்விக்கு பதில் சொல்லியிருப்போம் 1.5 வருஷத்தில். 3.5 வருஷத்தில் கணக்கு பண்ணால் ஒரு நாளைக்கு 10 கோப்பு வருது, 10 ஃபைல். 10 ஃபைலில் கையெழுத்து போகிறாரு. 10 ஃபைலில் கையெழுத்து போகிறாருன்றது பெருமையாக சொல்கிறாரு. நூற்றுக்கணக்கான ஃபைல்கள் வராதா? 10 ஃபைலில் தான் கையெழுத்து போகிறாரு. கையெழுத்து போடுறதுக்கு அப்படின்னா நமக்கு என்ன புரியலன்னா, அப்போது இவர்கிட்ட வந்து 10 தான் வந்து கையெழுத்து வாங்குறாங்கன்னா மிச்சம் 90, ஒரு உதாரணமாக 100 வருதுன்னா யாரு கையெழுத்து போடுறாங்க? அப்போ வாய் வழியா கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாங்களா? இல்ல, ஒரு பாட்டு ஞாபகம் வருது,
கோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. அது தோப்பில், அது பாரதி ராஜா படத்துல வரும். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலம் கிளியே. இங்க கோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலம் கிளியே. அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தோகை மயில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. நாடகத்து கதையோ புதுசு, நடிக்க வந்த ஆளும் புதுசு. நாங்க இப்ப நடத்துற கதையில் ராசா ஒன்று ராணி ஒன்று ஆடுது பாடுது அம்மாடி. ராசா ஒன்று ராணி ஒன்று ஆடுது பாடுது அம்மாடி. கோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ராணி. புதுசா இருக்குது. ராசா ஒண்ணு ராணி ஒண்ணு பாட்டுல வருது. பாட்டுல வந்ததுல கண்ணதாசனோ வாலியோ யாரோ எழுதுனாங்க தெரியல. பாரதி ராஜா பீரியட் அந்த பீரியட்ல இருந்தா வாலியா கூட இருக்கலாம். யாரோ எழுதுனாங்க. அது வந்து என்ன வந்து கேட்டீங்க என்ன பண்றது? ரைட்டு. நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இது வந்து கோப்பில் ஒரு நாடகம். ஏன்னா இப்போ நிறைய முடிவுகள் வந்து கோப்புகளில் வந்து யார் முடிவு எடுக்கிறாங்கன்னு வெளியில் பரவலாக சில இது இருக்குது. அதுதான் ஒரு நாடகம். ஆமாம். இந்த நாடகத்தில் உங்களுக்கு அடுத்த பதில் ஒன்று வேணும்னா ராணின்லாம் கேட்டீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டு ஒன்று, எம்ஜிஆர் பாட்டு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ ஒரு பாட்டு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? அருமையான பாட்டு, டிஎம்எஸ் பாடின பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சந்திர உதயம். நீங்கள் அதை உங்களுக்கு சரியாக புரியலன்னா அதை திருப்பி படிச்சிங்கன்னா உதய சந்திரன் அந்த மாதிரி சந்திர உதயம். அப்போ அந்த கோப்புகளில் வந்து கையெழுத்து போடுறது யாருன்னா, ஏங்க அது யார் வந்து கொண்டாந்து எவ்வளோ கோப்பு கொடுக்குறாங்க கையெழுத்து போட சொல்கிறாங்களோ அவ்வளோதானே போட முடியும். அவர் வந்து பாருங்கள் வருத்தமாக சொல்கிறார் பாருங்கள். 12,000 கோப்பில் கைது போட்டிருக்கேன் 3 வருஷத்தில். ஒரு நாளைக்கு 10 கோப்பு கைது போட்டிருக்கேன். ஒரு சராசரியாக ஒரு முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு 100-150 கோப்பு கைது போடுற மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளவு அரசியல் இருக்குதுன்றது அவருடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா கோப்புகளுமே என்னிடம் வருவதில்லை என்பதை மிக மிக நாசூக்காக சொல்கிறார் அப்படின்னு என் மனசுக்கு படுது. யாருக்காக சொல்கிறார்? மக்களுக்கு சொல்றாருங்களா? அவரே சொல்லிக்கிற வருத்தப்பட ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். அவ்வளவுதான். கமலநாதன் கடலூர்லேருந்து பேசுகிறாங்க ஐயா. விஜயின் தாவேகா கட்சியிலும் அதிகார போட்டி குழப்பமாமே, இது தமிழ்நாட்டின் சாபக்கேடா சொல்கிறாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு அவர் தான் வந்து இந்த ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு. அவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பார்த்து இருந்தவர் தான். தேர்தலை நடத்தி கொடுக்க மகாராஷ்டிராலலாம் தேர்தலெலாம் ஏதோ பண்ணார், சில மாநிலங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் வந்து பண்ணுறாருன்னு. அது தவிர புஷி ஆனந்த் வந்து தளபதினா இது இரட்டை தலைமை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். விஜய் வந்து இல்லை, உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நானும் தாவேக்கால நிறைய பேரை கேட்டுட்டேன். நிறைய பேர் யார் கேட்டாலும் புஷி ஆனந்த் அங்கே எல்லாமே அவர் தான் அப்படிதான் சொல்கிறேன். ஸோ அப்போ அவர் வந்து இரட்டை தலைமை. விஜய் வந்து கிட்டத்தட்ட பொம்மை தலைமை, அடையாள தலைமை. பொம்மைன்னு சொல்ல வேண்டாம், நம்ம அடையாள தலைமை. ஒரு ஷோகேஸ் மாதிரி அவரை வந்து முன்னால் வச்சுட்டு புஷி ஆனந்த் தான் நடத்துகிறாருன்னு. ஆனால் இதை தவிர ஒரு வருமான வரித்துறை அதிகாரி ஒருத்தரும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருத்தரும் தான் இருந்துக்கிட்டு தான் விஜயை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த புஷி ஆனந்த் வர்சஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று வந்து கேள்விப்பட்டது, ஏன்னா அவங்க இது விஜயை பற்றி பேசுனதுனால இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுறோம் நம்ம. இந்த முறை வந்து விஜய் வந்து யாருடன் கூட்டணிலாம் வந்து பேசுகிறாங்க இல்லை. ரொம்ப வருஷமாக நீங்கள் கிட்டத்தட்ட விஜய் இந்த புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற பீரியட்லேருந்து நான் வந்து திருசக்தியார் ராவணா கேள்வி பதிலில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னமோ கடைசி நிமிஷத்தில் அவர் தனியாக தான் நிற்பார் சொல்லியிருக்கேன். விஜய் வந்து தனியாக தான் நிற்பார், யாருடன் கூட்டணி சேர மாட்டார், தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்வதற்காக தனியாக நிற்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 முறை பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம ராவணாவில் வேறு சூழ்நிலைகள். இப்போவும் என்னுடைய கருத்து அதான். ஏன்னா எனக்கு வர்ற தகவல் வந்து 234 தொகுதி இல்லையா, இதில் ஏறத்தாழ பாதி தொகுதி, சுமார் 120 தொகுதிகளில் இவ்வளவு கோடி கொடுத்தா நீ கேண்டிடேட். அதாவது ஒரு தொகுதிக்கு வந்து நீ வந்து வேட்பாளராக நிற்கணும், அவங்க கூட வேட்பாளர் பணம் கொடுக்கணும். ஒரு 10 கோடின்னு வச்சு சும்மா உதாரணமாக சொல்கிறேன், 10 கோடியோ 15 கோடியோ கொடுக்கணும். உன்னுடைய தொகுதிக்கு வேண்டியதை நீ செலவச்சிடணும். இந்த பக்கம் ஒரு 120ன்னு வச்சுங்க. அப்போ 234 கரெக்டாக பிரித்தா ஒரு 117 வருது. ஒரு பாதி. இந்த பாதி வந்து
புஷி ஆனந்த் மூலமாக, அதாவது இந்த ரசிகர் மன்றத்திலிருந்து அந்த நிர்வாகிகளுக்கு, ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, அதை வச்சு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் அவங்களால செலவு பண்ண முடியாது, செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லை. அப்போ இங்கே பணம் உள்ளவர்கள் சுமார் பாதி 117 தொகுதியில் வந்து இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க தொகுதியில் செலவு பண்ணுறதை அவங்க பண்ணணும். அதை தவிர கட்சிக்கு இவ்வளோ கொடுத்து விட வேண்டும். இதை வாங்கி ஒரு கமிட்டி போட்டு இந்த பணம் கொடுக்க முடியாத ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள கேண்டிடேட் வேட்பாளர் ஆக்கும்போது அவங்கள நிற்க வைக்கிறது இப்படின்னு ஒரு ஸ்கீமு. இதை தவிர வெளிநாட்டிலிருந்து என்னமோ சில பேர் 2000 கோடி வருதுன்றாங்க, சில பேர் 10,000 கோடி வருதுன்றாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சி தான் வாக்குக்கு இவ்வளவு பணம்னு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு 2000 ரூபாய் கொடுக்குதுன்னா அதிமுக ஒரு 1000 ரூபா கொடுக்கும். இதுதான் ஒரு ஒரு ரேஷன் கடை விதி மாதிரி ஒரு விதிமுறை இது தமிழ்நாட்டில். இந்த முறை விஜய் கட்சியினர் ஓட்டுக்கு திமுக எவ்வளவு கொடுக்கிறதோ அதே அளவுக்கு கொடுப்பது என்று முடிவுக்கு வந்து விட்டதாக சில குருவி நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு இறங்கிடுவாரா விஜய் அப்படின்னு நமக்கு தகவல், பணம் கொடுத்தே ஓட்டு வாங்குறதுன்னு. அப்படியாவது வந்து அப்படி இருக்கும்போது அவர் கூட்டணியில் நிற்பாரா? அவர் முதல்வர் ஆகணும் தானே பார்ப்பாரு இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி வந்து திமுக நிச்சயமாக வந்து அப்படி வந்தாலும் திமுக ஜெயிச்சிருங்க அப்படின்னு திமுகவை விமர்சனம் செய்பவர்கள் கூட சொல்வதற்கு காரணம் என்ன? பணம் கொடுக்குறாங்கன்றது தான். அதிமுக எப்போவுமே அதான், அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது பாதி தான் கொடுப்பாங்க. அது என்ன கணக்குனே தெரியாது, ஆனால் அது வழக்கமாக அப்படி தான். அப்போது இப்போ விஜயும் வந்து ஒரு உதாரணமாக வச்சுப்போம். திமுக 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுக்குது, விஜயும் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ மக்கள் வந்து சாய்ஸ் இருக்கா இல்லையா, திமுகவா அல்லது விஜயான்னு? அப்போ அதிமுக 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபாயா 2000 ரூபாய் பாரு, அது பாரு, முக்கியமாக பாரு. இந்த அளவுக்கு போட்டி இருக்க போகிறது என்று எனக்கு தாவேகாவில் விஜயை சுற்றி உள்ள குருவி பட்சிகள் நமக்கு வந்து சொல்லுது. நல்லது, சரி. இறுதியாக வந்து ஒரு கேள்வி. சரிங்க. ஈரோடு இடைத்தேர்தல் யாருமே போட்டி இல்லை, திமுக கூட்டணி தனித்து சீமான். திமுக அதனுடைய கூட்டணிகள் எல்லாம் ஒரு அணியில் நிற்குது. இந்த பக்கம் எந்த கட்சியும் போட்டி இல்லை. பிரதான கட்சிகள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ஒன்று மற்றவங்க யாருமே போட்டியிடலை. தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி மட்டும், சீமான் மட்டும் களத்தில் இறங்குறோம், போட்டியிடுறோன்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? பொதுவாகவே சீமான் வந்து துணிச்சலுக்கு பெயர் போனவர். ஜெயிப்போமா தோப்போமான்றது தெரிஞ்சே கூட நான் தனியாகத்தான் நிற்பேன், கூட்டணி எந்த கூட்டணியும் சேர மாட்டேன்னு 4வது அணி அப்படிங்கிற முறையில் வந்து தமிழ்நாட்டில் பல தேர்தல்களில் தெரிந்தே தோற்போம் என்று தெரிந்தே ஆனால் வந்து தனியாக நின்று காமிக்கிறேன்னு ஒரு துணிச்சல் உள்ளவர். அந்த துணிச்சலை நம்ம ஏற்கனவே பாராட்டியிருக்கோம். அந்த துணிச்சல் வந்து சரியா இல்லையா அப்படின்னு அரசியல் கணக்கு போடலை. அவர் போடுறாரா போடலையாங்கிறத தாண்டி நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த துணிச்சலை பாராட்டுகிறோம். ஏன்னா அந்த துணிச்சல் யாருக்கும் இல்லை. தனியாக நம்ம நிற்காமல் கூட்டணி சேர்ந்தால் மொத்தத்தில் கும்பலோட கோவிந்தா போட்டுடலான்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க கட்சிகள். ஆனால் வந்து தைரியமாக தனித்து நிற்கக்கூடிய துணிச்சல் உள்ளவர் என்ற வகையில் அவரை ஏற்கனவே பாராட்டி இருக்கிறோம். அந்த பாராட்டுதல்கள் தொடர்கின்றன. இப்போ வந்து திமுகவை எதிர்த்து யாருமே நிற்காம இந்த தேர்தலிலும் இடைத்தேர்தல் என்பதால் நிச்சயமாக ஆளுங்கட்சியுடைய ஆதிக்கம், பண ஆதிக்கமும் சரி, அதிகார ஆதிக்கமும் சரி நிச்சயமாக இருக்கும். இது வந்து திமுகன்னு இல்லை, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் எந்த மாநிலமாக இருந்தாலும் இருக்கும். அதை மீறி சீமான் வந்து மற்ற கட்சி பாஜக போலவோ அதிமுக போலவோ இதை வந்து விட்டு ஒதுங்கி விட்டு நானும் வந்து நின்று புரோஜனம் இல்லை அப்படின்னு இருந்தாருன்னா திமுக வந்து ஏறத்தாழ அன்அப்போஸ்டாக எதிர்ப்பே இல்லாமல் ஜெயித்திருப்பார்கள். இப்பொழுதும் திமுக வெற்றி பெறுவதற்கு, திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதற்கு காரணம் மக்கள் திமுகவை விரும்புவதால் அல்ல. ஒன்று பணம் கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு திமுகவுக்கு வந்து மறைமுகமாக சீமான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ ரொம்ப பணம் கொடுக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் அணி போட்டின்னா 4 முனை போட்டி 3 முனை போட்டினா கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ அவ்வளவு வேலை இல்லை, ஏன்னா 2 முனை போட்டியாக போச்சு. இது தனி. திமுகவுக்கு ஏதோ காசு மிச்சம், அது சீமான் வேணும்னு அப்படி செஞ்சிருப்பார் நினைக்கல, எதேச்சியாக நடந்த ஒன்று. ஆனால் அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா,
இத்தனை எதிர்க்கட்சிகள் இருக்கும் பொழுது, தைரியமாக நிற்கும் பொழுது, அவர் சீமான் என்ற ஒரு நாம் தமிழர் கட்சி என்பது மட்டுமல்லாமல், நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல மாவட்டங்களில் நிர்வாகிகள்லாம் விலகி இருக்காங்க, பலவீனமாக போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அவர் துணிச்சலாக நிற்பது, எதிர்க்கட்சிகள் அத்தனைக்கும் இவர் ஒரு நான் தான் பொது அடையாளம் என்று காட்டிக்கொள்வது போல நிற்கிறார். மற்ற கட்சிகள்லாம் நின்று புரோஜனம் இல்லைன்னு விலகிறாங்க. அப்போது எதிர்க்கட்சி திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையும் துணிவும் இருக்கிறது என்று காட்டிக்கொள்ளும் வகையில் இவர் நிற்பதால் சீமானை நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், திமுகவிற்கு எதிரான கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த அமைப்பின் சார்பாக அவர் நிற்கிறார். அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா அவருக்கு, சீமானுக்கு? பாஜகக்காரங்க ஓட்டு போடுவாங்களா, அதிமுககாரங்க ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் தெரியாது, நிகழ்வை பார்த்தால்தான் தெரியும். ஆனால் அடையாள ரீதியாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளின் மொத்த ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி என்ற வகையில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றாலுமே கூட சீமான் வெற்றி பெற்றதாக இந்த இடைத்தேர்தலில் நான் அதை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த இடைத்தேர்தலில் வெற்றி தேர்தல் அதிகாரி என்ன யாரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாரோ அது யாருன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரியும், அது விட்டுருவோம், அது இல்லை. ஆனால் அடையாள வெற்றி சீமானுக்கு தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல நிறைய கருத்து சொல்லியிருக்கீங்க ஐயா. மீண்டும் செவ்வாய்க்கிழமை நம்ம சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம்.